2024 தொடங்கின நாள்ல இருந்து இப்போ வரைக்கும் மலையாள சினிமா தாங்க எல்லா பக்கமும் மாஸ் காமிச்சிட்டு இருக்காங்க. இது வரைக்கும் ரிலீஸ் ஆன மலையாள திரைப்படங்கள் ஒட்டு மொத்தமா சேர்த்து 1000 கோடிகளுக்கும் மேல வசூல் பண்ணிருக்காமா. அதுல மஞ்சுவல் பாய்ஸ் திரைப்படம் மட்டுமே 240 கோடிகளுக்கும் மேல, ஆடு ஜீவிதம் திரைப்படம் 158 கோடிகளுக்கும் மேல, ஆவேசம் திரைப்படம் 155 கோடிகளுக்கும் மேல, பிரேமலு திரைப்படம் 135 கோடிகளுக்கும் மேல, வருஷங்களுக்கு சேஷம் 83 கோடிகளும், பிரம்மயுகம் 56 கோடிகளும் வந்து வசூல் பண்ணிருக்கு. ஆப்ரஹாம் ஓஸ்லர், மலைக்கோட்டை வாலிபன், மலையாளி ஃப்ரம் இந்தியா, அன்வஷிப்பின் கண்டதும், பவி, கேர்டேக்கர் உள்ளிட்ட திரைப்படங்கள்லாம் மொத்தமா சேர்ந்து, இது இல்லாம இன்னும் இதர திரைப்படங்களோட வசூலும் சேர்த்து இந்த வருஷம் தொடங்கிய நாள்ல இருந்து இப்போ வரைக்கும் மொத்தமா 139 நாட்கள்ல இந்த படங்களின் மூலமா மலையாள சினிமா 1000 கோடிகளுக்கும் மேல வசூல் பண்ணிருக்காங்க. இதுல மஞ்சுமல் பாய்ஸ், ஆடு ஜீவிதம், ஆவேசம், பிரேமலுன்னு சொல்லிட்டு 400 கோடிகளுக்கும் மேல வசூல் பண்ண திரைப்படங்கள் கொடுத்திருக்காங்க. இதுல மஞ்சுமல் பாய்ஸ் திரைப்படம் மட்டுமே 200 கோடிகளுக்கும் மேல வசூல் பண்ணி மலையாள திரையுலகத்திலே இது வரைக்கும் ரிலீஸ் ஆன திரைப்படங்கள்ல அதிக வசூல் பண்ண திரைப்படமா ஒரு மிகப்பெரிய சாதனை படைச்சிருக்கு. மலையாள இண்டஸ்ட்ரியில இருந்து இன்னும் பெரிய சினிமாக்கள்லாம் வரப்போகுது. அந்த படங்கள் எப்படி வசூல் பண்ண போகுது அப்படின்றத பொறுத்து இருந்தா பார்க்கணும்.